வணக்கம் மக்களே, என் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டு ரத்தம் வச்சு தான் ரொம்ப சுவையான வீட்டு சமையல் செய்கிற வீடியோ தான். இந்த சமையலை நீங்கள் எப்போவும் சமைக்கிற மாதிரியான முறை தான். இதில் எதுவும் புதுசு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நான் என் வீட்டில் எப்படி சமைக்கிறேன் என்பதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க சமையல ஆரம்பிக்கலாமா? நான் முதல்ல வெங்காயம் மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகவும் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்க விட்டு வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நல்லா ரத்தத்தை பிசைஞ்சி கையால் பிசைஞ்சி வச்சுக்கிட்டேன். ரத்தம் நல்லா கையால் பிசைஞ்சி வச்சுக்கிட்டு வெங்காயமும் நல்லா வதங்கவும் ஆட்டு ரத்தத்தை உள்ளே போட்டு நல்லா அந்த ரத்த வாடை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா வரவும் தூள் உப்பு போட்டு இறக்கி வச்சுட்டேன். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் வைக்கணும். நான் ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் ரத்த பொரியல் வச்சுருக்கேன். என்னோடய சமையல் எனக்கு இப்போ தானே ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. நம்ம அம்மா சமைச்சி தரும்போது கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. இந்த ரத்தம் எங்கள் அம்மா சமைச்சி தந்து நான் சாப்பிடும்போது ஒன்றும் தெரியல. ஆனால் இதை நான் சமைக்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல் ஒத்துக்கலை. ஆனாலும் அதுக்கப்புறம் நல்லா வேக விட்டுட்டேன். இந்த வாடெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வேக விட்டு கடைசியில் சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இது யாருக்கெல்லாம் இந்த ரத்த பொரியல் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் ஒரு நாளும் கறி மீன் இதில் இந்த ஸ்மெல் இது பண்ணி பார்த்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் அந்த ரத்த வாடை கொஞ்சம் ஸ்மெல் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட சேர்த்து நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னால் வெளியே போய் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை காரணமாக தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்து சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். மக்களே, உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து லைக் பண்ணி ஆதரவு பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் என்னோடய சேனல் வளர முடியும். நானும் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நான் போக முடியும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை.